உறவுகளுக்கு வணக்கம். மக்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணத்திலிருந்து ஊதியம் பெற்று மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு தான் காவல்துறைங்கிறது. அதில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் சிலர் மக்களை துன்புறுத்துவதோ அல்லது மக்களுக்கு விரோதமான சில செயல்களை செய்வது அப்படிங்கிறத நிறையவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அஜித்குமார் அப்படின்றவரை அடித்து கொலை செஞ்சுருந்தாங்க. அந்த நபரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுங்கிறது வந்திருக்கு. அதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு மனித தன்மையே இல்லாத ஒரு காட்டு மிராண்டித்தனமாக எப்படி நடந்துக்கலாம். ஒரு கூலிப்படையிட்ட போய் பணத்தை கொடுத்து அவனை கொலை பண்ணுன்னு சொன்னால் கூட ஒரு 2-3 வெட்டி அவனை கொண்டுருவாங்க. இன்னொரு கூலிப்படையை சொல்லுவாங்க என்னென்னா அவனை துன்புறுத்தி கொலை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அவனை துன்புறுத்தி கொலை பண்ணுவாங்க. அந்த அஜித்குமார் அப்படின்ற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் 50 இடத்துல உடம்புல காயம் இருக்குது. தலையில் அடித்து உடச்சி ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. அந்த தலையில் ரத்த கசிவு ஏற்பட்டதுனால அவனுக்கு வலிப்பு வந்திருக்கு. வலிப்பு வந்ததுனால நாக்கை கடித்து நாக்கில் வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கு. நெஞ்சு குழியில் கம்பை வச்சு குத்திருக்காங்க. இந்த இதயத்தில் வச்சு கம்பை வச்சு குத்திருக்காங்க. இதயத்தில் ரத்த கசிவு இருந்திருக்கு. காது வழியாக ரத்தம் வந்திருக்கு. இப்போ எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி அந்த பையனை கொலை பண்ணியிருக்காங்க. உடம்புல அங்கங்கே பல இடங்களில் சிகரெட்டால் சுட்ட காயமும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நிறைய இடங்களில் சிராய்ப்பு இருக்குது. அதாவது நம்மளை பிடிச்சி முகத்தை கொண்டு போய் செவுத்துல வச்சு தேய்ச்சோம்னா ஒரு சிராய்ப்புகள்லாம் ஏற்படல. அந்த மாதிரியான சிராய்ப்புகள்லாம் இருக்குது. அப்போது ஒரு கூலிப்படையிட்ட பணத்தை கொடுத்து இவனை இப்படிலாம் துன்புறுத்தி கொலை பண்ணு அப்படின்னு சொன்னால் அவன் அந்த மாதிரி கொலை பண்ணுவான். காவல்துறைன்ற அமைப்பு மக்களுக்கு சேவை செய்ய தான் இருக்குது. மக்களை இப்படி அடித்து கொலை செய்வதற்கு கூலிப்படை தான் தேவை, காவல்துறை தேவையில்லை. அப்போது இவங்க செஞ்சுருக்க இந்த கொலைன்றது எந்த அளவுக்கு ஒரு சிறிதளவு கூட உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்காது. அந்த இடத்துல அந்த பையனை அடிக்கும்போது உங்களோட சார்ந்த ஒருத்தவங்க கூடவா ஞாபகத்துக்கு வந்திருக்க மாட்டான். இப்போ திடீர்னு ஒரு ஆளை இப்படி அடிக்க முடியுமா? ஒரு 5-6 பேர் இருக்காங்க, அவனுக்கு எந்த பழக்கமே இல்லை அப்படின்னா திடீர்னு ஒரு ஆளை இப்படி அடித்து கொலை செய்ய முடியுமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். அப்போது ஏற்கனவே இவங்களோட புத்தின்றது இப்படி தான் இருந்திருக்கு. இந்த ஒரு விடயம் தெளிவாக தெரியுது. அதில் இப்போ 5 பேருக்கு தண்டனை கொடுக்கறதா சொல்கிறாங்கன்னா இவங்க மட்டும்தான் காரணமாக? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்திருக்குங்கிறதையுமே சொல்கிறாங்க. அப்போ எந்த மேலிடம் எந்த சாரு, அந்த சாரு எல்லாரையுமே பிடிக்கணும், எல்லாருமே விசாரிக்கணும், எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் சரியான தீர்வாக நோக்கி நகரும். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது இவ்வளவு கேவலமாக நடந்துப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் அதில் என்ன கொடுமை அப்படின்னா இதை ஆதாரமாக வெளியில் கொண்டு வந்த நபரை மிரட்டுறது, அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்குறது. இன்னும் சொல்லப்போனால் அவர் தான் அவரை அடித்தார் அப்படின்ற அளவுக்கு கேஸை மாற்றுறதுக்கான எல்லா வேலையும் நடக்குது. அப்படின்னா எந்த அளவுக்கு உயரதிகாரிகள் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே இதில் எழுது. பார்ப்போம். சிபிஐக்கு விசாரணை போயிருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி.